ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் தங்க பிள்ளையே, உனக்கான பண தேவைகள் எல்லாம் உன்னுடைய வராகியானவள் உனக்கு நிறைவேற்றி தரப்போகின்றேன். உன் வீட்டில் இருந்த பண கஷ்டங்கள் எல்லாம் இனிமேல் விலகப் போகின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் பண தொந்தரவு என்பதே இருக்காது. என்னிடம் பணமோ பொருளோ செல்வமோ அதிகமாக இல்லையே என்று நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் இப்போது மாறப்போகிறது. என் தங்கமே, உன்னுடைய வாராகியானவள் உனக்கு துணையாக இருக்கின்றேன். நீ நினைத்தது எல்லாம் உனக்காக நடத்தி கொடுக்கப் போகின்றேன். நல்லது தானாக நடக்கப் போகின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் ஆடம்பரம் எதுவும் இல்லை என்றெல்லாம் வருத்தம் கொள்ளாதே. நீ விரும்பும் அனைத்துமே உனக்கு விரைவில் நான் நிறையவே தரப்போகின்றேன். எந்த சூழ்நிலையிலும் நீ கலங்கக்கூடாது. நீ விரும்புகின்றது எல்லாம் நாளையே உன்னிடம் வந்துவிடும் என்று நான் உன்னுடைய ஆழ்மனதிற்கு எடுத்து சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றேன். என் தங்க பிள்ளையே, உனக்கு தேவையான அனைத்தையும் நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன். எதை நினைத்தும் கலங்காதே, அமைதியாக இரு. உனக்கு தேவைப்படும் அனைத்தையும் நான் செய்து கொடுக்க தயாராக இருக்கும்போது என்னுடைய அன்பும் ஆசீர்வாதமும் உனக்கு எப்போதும் அதிகப்படியாகவே கிடைத்து கொண்டிருக்கும். உன் வீட்டில் எப்போதும் அனைத்து செல்வங்களும் சேர்ந்து கொண்டே இருக்கும். உன்னுடைய வாராகி உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்த்து வைக்கப் போகின்றேன். இனி எந்த துன்பமும் உன்னை நெருங்காது. எந்த கெட்ட சக்தியும் உன் வீட்டிற்குள் நுழைய முடியாது. உனக்கு காவலாக நான் இருக்கின்றேன். இரவும் பகலும் என்று எந்த சூழ்நிலையிலும் உனக்காக நான் இருக்கின்றேன். உன் கஷ்டங்களும் உன் பிரச்சனைகளும் எந்த விஷயத்தை நினைத்தும் நீ கலங்கிக் கொண்டிருக்கக்கூடாது. அனைத்துமே மாறப்போகின்றது. இதை நீ உணர்ந்து கொள். உன்னுடைய வாழ்க்கையில் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் என்னை நினைத்து கொண்டு ஒரு சிறு விளக்கை ஏற்றி அந்த ஒளியில் என் முகத்தை நிற்பார். நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். உன்னை காப்பாற்றி உன்னை கரை சேர்த்துவிட நான் இருக்கின்றேன். இதை நீ மறந்து விடாதே. எப்போதும் உனக்காக நான் இருக்கும்போது நீ எதை கண்டும் கலங்கக்கூடாது. மற்றவர்கள் உன்னை பற்றி புறம் பேசுவதை நினைத்தெல்லாம் கவலை கொள்ளாதே. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் உன்னுடைய மனதை பொறுத்து தான் இருக்கின்றது. உன் மனதில் நல்ல எண்ணங்கள் நிறைய வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் அப்போது எல்லா துன்பமும் விலகி சென்றுவிடும். எல்லா செல்வங்களையும் உனக்கு அள்ளித்தர நான் தயாராக இருக்கின்றேன். அவற்றையும் பெற்றுக்கொள்ள நீயும் தயாராக இருக்க வேண்டும். உன்னுடைய மனமானது மகிழப் போகின்றது. உனக்கு சந்தோஷத்தை நான் அள்ளித்தரப் போகின்றேன். நான் கூறியது எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கத்தான் போகின்றது. எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை முன்னேற்ற செய்வேன். உன்னுடைய பக்தியும் உன்னுடைய நேர்மையும் என்னுடைய மனதை குளிர்வித்து விட்டது. எப்போதும் இனி உனக்கு மகிழ்ச்சி மட்டும்தான் நிறைந்திருக்கும். உன்னுடைய வீட்டில் எப்போதும் துன்பம் என்பதே இருக்கக்கூடாது என்று நீ கனவு காணுகின்றாய். எந்த துன்பமும் என்னை நெருங்கக்கூடாது என்று ஆசைப்படுகின்றாய். நீ ஆசைப்பட்டபடியே உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த துன்பங்கள் எல்லாம் உன் வீட்டை விட்டு வெளியே சென்றுவிடும். கவலைப்படாதே. கவலை என்ற நோயானது உன் மனதில் தங்கிவிட்டால் பிற விஷயங்களை எல்லாம் உன்னால் கவனம் செலுத்த முடியாமல் சென்றுவிடும். அதனால் தான் சொல்லுகின்றேன், உன் மனதை தூய்மையாக வைத்துக்கொள். கவலை போன்ற சூழ்ந்த மேகங்களானது உன்னுடைய வாழ்க்கையை இருளாக மாற்றிவிடும். கவலை கொள்ளாமல் உன்னுடைய மனதை எப்போதும் தெளிவாக வைத்துக்கொள். எந்த நேரத்திலும் நான் உனக்காக இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. நல்ல விஷயங்களை செய்வதற்கும் நீ எந்த தயக்கமும் காட்டக்கூடாது. நீ எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை செய்ய தொடங்குவதற்கு முன்பாக உன்னுடைய வாராகி தாயை ஒரு முறை நினைத்து கொண்டு அதை உடனே செய்து முடி. நிச்சயமாக நீ செய்யக்கூடிய செயலில் உனக்கு வெற்றி தான் கிடைக்கும். நீ யார் என்று உனக்கு நான் உணர்த்தத்தான் போகின்றேன். பல நேரங்களில் உனக்கு அதிசயங்களை நான் நடத்தி கொண்டு வந்து சேர்த்து விடுவேன். நீ நிம்மதியாக ஆசீர்வாதத்தோடு வாழப் போகின்றாய். உன் மனதில் இருக்கக்கூடிய கவலைகளை எல்லாம் தூர எறிந்துவிட்டு நல்ல சிந்தனைகளையும் நல்ல எண்ணங்களையும் விதைத்துவிடு. உன்னுடைய வாழ்க்கையானது உன்னை பற்றித்தான் இருக்கின்றது. மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்பதை நினைத்தெல்லாம் கவலைப்படாதே. அதற்கான அவசியமும் இல்லை. உன்னுடைய எண்ணமானது சிறப்பாக இருக்கும்போது நிச்சயமாக அது உனக்கு வெற்றியைத்தான் கொடுக்கும். உன்னுடைய வாராகி உனக்கு இதை நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நீ எந்த அளவிற்கு கஷ்டங்களை அனுபவித்தாயோ அதைவிட 2 மடங்கு இனிமேல் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நீ அனுபவிக்கப் போகின்றாய். அனைத்தும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். எல்லா நன்மைகளையும் பெற்று நீ மகிழ்ச்சியாக வாழப் போகின்றாய். என்னுடைய ஆசீர்வாதமானது உனக்கு எப்போதும் துணையாக இருந்து உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கும். நான் கண்ணீர் கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கிறேனே தாயே, என்னை கரையேற்ற யாரும் இல்லை என்றெல்லாம் நீ கவலைப்பட்ட காலமானது இப்போது மாறிவிட்டது. உன்னை கரை சேர்க்கத்தானே நான் வந்திருக்கின்றேன். என் தங்கப்பிள்ளையே, நீ மகிழ்ச்சியாக வாழப் போகின்றாய். வாழ பிறந்த நீ எந்த சூழ்நிலையிலும்
துன்பத்தை மட்டும் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடாது. நீ அழுது கொண்டிருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளையும் நீ சந்தோஷமாக அனுபவித்து வாழ்வதற்கு நான் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன். நீ நல்லதை மட்டுமே சிந்தனை செய். நல்லது தானாக நடக்கும். இந்த உலகத்தில் மனித பிறப்பில் இருக்கக்கூடிய பல அர்த்தங்கள் என்ன என்று நீ புரிந்து கொள்ளுவாய். இந்த உலகமானது எல்லாமே ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ளுவாய். என் தங்கமே, கவலை கொள்ளாதே. மனம் என்பது ஒருநிலைப்பட்டு ஒவ்வொரு வேலையையும் நீ உன் கடமையையும் செய்யும் போது நிச்சயமாக உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். உன் வாழ்க்கை பயணமானது நேராகவும் சிறப்பாகவும் அமைய வேண்டும். பிறர் சொல்வதை கண்டும் சொல்வதை கேட்டும் நீ கலங்கக்கூடாது. இது உன்னுடைய வாழ்க்கை. எல்லாமே நல்லதாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. அதே போல உன்னுடைய வாழ்க்கையிலும் நீ என்ன செய்ய வேண்டும், உன்னுடைய பிறப்பின் அம்சம் என்ன, அர்த்தம் என்ன நீ புரிந்து கொள்ளுவாய். நீ கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய். நிச்சயமாக இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மாறப்போகின்றது. எல்லோரிடத்திலும் நீ அன்பாக இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையானது ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்று நீ போராடி கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய போராட்ட காலம் முடியப் போகின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் துன்பங்களும் விலகி நல்லது நடக்கும். நீ எதற்கும் கலக்கம் கொள்ளாதே. உன்னுடைய வாராகிய தாயானவள் உனக்கு துணையாக இருக்கின்றேன். நீ செய்யக்கூடிய விஷயங்களை முதலில் செய்து முடி. அதற்கு நன்மை என்பது தீமை என்பது என்னவாக இருக்கும் என்று தேவையில்லாமல் சிந்தனை செய்யாதே. என்னை தேடி வந்திருக்கின்றாய். உன்னை நான் முழுவதுமாக என் குழந்தையாக ஏற்றுக்கொண்டேன். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இனி தொடங்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் நான் உனக்கு துணையாக இருந்து எல்லாவற்றையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பேன். என் தங்க பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையானது இப்போது ஆனந்தமாக மாறக்கூடிய சூழ்நிலைக்கு வந்துவிட்டது. உன்னுடைய கஷ்ட காலம் முடிந்துவிட்டது. எல்லா இடத்திலும் நான் நிறைந்திருக்கின்றேன். நீ என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். உன்னை சுற்றி உள்ளவர்களை பற்றியெல்லாம் நீ யோசித்து கவலை கொள்ளாதே. அது அவர்களுடைய வாழ்க்கை. நீ மற்றவர்களை நினைத்து கோபப்படவோ சந்தோஷப்படவோ எதுவும் இல்லை. இது உன்னுடைய வாழ்க்கை. உன்னுடைய எண்ணங்கள் மட்டும் வலிமையானதாகவும் சிறந்ததாகவும் இருக்கும்போது வெற்றி உனக்கு தானாக வந்து சேரும். நீ புகழின் உச்சியை அடையப் போகின்றாய். நிம்மதியாக வாழப் போகின்றாய். மற்றவர்கள் உனக்கு கொடுத்த வலிகளும் துன்பங்களும் எல்லாமே தீரப்போகின்றது. இனிமேல் உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி மட்டுமே நிறைந்திருக்கும்.